ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 14/1/2024 ஞாயிற்றுக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 29ஆம் நாள். தக்ஷாயன புண்ணிய காலம். சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை. சதுர்த்தி, மேல்நோக்கு நாள். போகி பண்டிகை. ஆயுதப்படை வீரர்கள் தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் மேற்கு திசையை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் சிறிதளவு பரிகாரமாக வெள்ளத்தை உண்டுவிட்டு செல்லுங்கள். உங்கள் பயணங்கள் தங்கு தடையின்றி வெற்றிகரமாக நிறைவேறும். தனுசு லக்னம். இருப்பு 11 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:34 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:21 மணி வரை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:44 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாமயோகம் இன்று காலை 10:25 மணி வரை சித்தி, அதன் பின்பு வியதி பாதம். கரணம் இன்று பிற்பகல் 12:21 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 11:10 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:33 மணி வரை சிறப்பான சித்த யோகம். அதன் பின்பு பிற்பகல் 2:44 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் புனர்பூசம் மற்றும் பூசம். இந்த இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் கோரையில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சரபேஸ்வரர் வழிபாடும் நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய ஸ்ரீ சூரிய பகவான் வழிபாடும் சுபிக்ஷத்தை தரும். இன்னைக்கு போகி பண்டிகை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு போகி பண்டிகையை அருமையாக கொண்டாடணும். சரியா? எல்லாருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். குரு மேஷராசியிலும், கேது கன்னிராசியிலும், சுக்கிரன் விருச்சிக ராசியிலும், சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் தனுசு ராசியிலும், சனி மற்றும் சந்திரன் கும்பராசியிலும், ராகு மீனராசியிலும் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள். ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரபகவான் வந்துட்டார், 11ஆம் இடம். ரொம்ப அற்புதமான நாள். ஏன்னா சனீஸ்வர பகவானோட சேர்ந்தா கூட சனீஸ்வர பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படின்னா இன்னைக்கு ரெட்டிப்பு யோகம். நல்ல வேலைகள்லாம் கடன்னு செய்யணும். புரியுறதா? லாபம் வரப்போகிறதுன்னு உட்காந்துட்டு கூடாது. நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கோ. அதுக்குண்டான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி நல்லாவே கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான போக்கு கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் இன்றைய தினம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக லாபகரமாக செல்லும். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். மனதில் ஒருவித மகிழ்ச்சி குடிகொள்ளும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் இன்று ஓய்வு எடுத்துக் கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றமான தகவல் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம்
அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்போடு செயல்படக்கூடிய நாள். கவலைப்படாதீங்க. ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார், சனீஸ்வர பகவான் இருக்கார். பொறுப்பை ரொம்ப அற்புதமாக கொடுப்பார். சூப்பராக செய்யுங்கோ. உயர்வுகள் வருதா இல்லையா பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அதாவது எடுத்தோம் கவிழ்த்தோம்னுலாம் பேசிடப்படாது. டப்பு டப்புன்னு கொஞ்சம் நிதானமாக பேசணும். சாதாரணமாக ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமைசாலிகள் தான். இருந்தாலும் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் நீங்கள் அந்த எல்லையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இன்னைக்கு சூப்பரான நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை பளு கூடலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கேட்டிருந்த உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நாள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். எதிர்பார்த்த சன்மானம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் கூடும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று இனிமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் இன்று ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனக்கவலைகள் குறையும் நாள். அற்புதங்க. உங்களுக்கு முன்னாடி இந்த சந்திராஷ்டமம் வந்துட்டு போயிடுது. அதனாலே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ. இன்னைக்கு இந்த கவலைகள்லாம் குறையும். மனக்கவலைகள்னு சொல்கிறதுனா அந்த 2 நாளாக ரொம்ப கொஞ்சம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏதோ ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க, அதனால் கொஞ்சம் சமாளிச்சிட்டிங்க. இன்றைக்கி கொஞ்சம் கவலைகள் கண்டிப்பாக குறையும். ஏன்னா சந்திராஷ்டமம் விலகெடுத்து பாக்கியஸ்தானத்துக்கு சந்திர பகவான் வந்துட்டார். பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிறு சிறு கருத்து மோதல்கள் கூட இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதியான போக்கு இருக்கும். அப்பாடா நிம்மதி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குழப்பமே இருக்காது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இன்று ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். இல்லத்தரசிகளுக்கு காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதியான ஏற்பாடுகள் நடக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இருந்து வந்த சில இன்னல்கள் மறையும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்த்த இனிமையான தகவல் ஒன்று வந்து சேரும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்கள் பக்கம் இருக்குது. என்ன பண்ணுறது, போகி பண்டிகையிலேருந்து ஆரம்பிச்சிடுறது. சரி, கவனமாக இருங்கோ, போகிறோம். அதுக்காக சந்தோஷத்தை விட்டு கொடுக்க முடியுமா? அதெல்லாம் சந்தோஷத்தை என்றைக்குமே சந்தோஷமாக தான் இருக்கணும். யோசிச்செல்லாம் சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கூடாது. சந்தோஷம்னு வந்துட்டாலே யோசிக்கப்படாது. சரியா? நடிகர் விஜய் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி யோசிச்சுட்டா அவர் பேச்சை அவரே கேட்க மாட்டாராம். அது மாதிரி நீங்கள் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா சந்தோஷத்தை ஈஸியாக எடுத்துக்கணும். அதேமாரி என்ன ஒன்று, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. சரியா? விருந்து கேளிக்கைகள்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி அப்படிங்கும்போது சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப விசேஷம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை சிறப்பாக செய்யணும். கணவன் மனைவி சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். அதேமாரி தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். முதல்ல இந்த வாடிக்கையாளர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கனிவாக பேசுகிறதெல்லாம் வச்சுக்கணும். கடுப்பாக எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா நமக்கு வியாபாரம் தான் முக்கியம். லாபம் வேணும் அப்படின்னா வியாபாரம் வேணும். வியாபாரம் இல்லைன்னா லாபம் எங்கே? கவனமாக இருக்கணும். முக்கியமாக வாகன பயணம், அதில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது மேடையில் பேசும்போது கொஞ்சம் பொறுப்போடு பேசணும். அனாவசியமாக எதையாவது பேசிட்டு வம்பில் மாட்டிக்கப்படாது.
கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கலாம். அந்த வேலையிலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்கள இன்னைக்கு ஒரு புது முயற்சி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்க வேண்டாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். சூப்பர். சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கார், கூடவே சனீஸ்வர பகவானும் இருக்கார். ஆனால் சசயோகம் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. மற்றபடி சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் மனசில் சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையான போக்கு உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றலுடன் செயல்படக்கூடிய நாள். பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்து கும்மாளம் போட்டுன்னு இருக்கார். கேட்கவா வேணும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்துக்கு சொல்லுங்க. மற்றபடி கேது பகவான் ஜென்மராசியில் இருந்தாலும் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இருந்துட்டு போட்டோம். அதனால என்ன பெண்ணே, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், ஆற்றல் அதிகமாக இருக்கணும். அதனால இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களோட முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனமகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் கூடலாம் உறவினர்களின் வருகையால். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் இன்றைய தினம் கடுமையாக பாடுபடுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல்கள் இனிமையாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணம் கைகூடும் நாள். பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், சனீஸ்வர பகவான் இருக்கார். கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு நாள், சூப்பரான நாள். மனசில் ஆன்மீக எண்ணம் இருந்தாலே அற்புதம். இன்னைக்கு ஜாலியாக கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ, அதுவே மன மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். உடலில் ஒரு ஆரோக்கியம், ஒரு மினுமினுப்பு வருதா இல்லையா பாருங்க. மனசுலையும் ஒரு தெளிவு கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு பிரச்சனைக்கு விடிவு கிடைக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் உயர்வுகளாக கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் கைகூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கை உண்டாகும் நாள். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருக்காரு. சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா இருக்கிறனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கும். அதுபோல மற்றபடி 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு சின்ன பயண வாய்ப்புகள் ஏற்படலாம். அதன் மூலம் உங்களுக்கு ஒரு சில சொத்து சேர்க்கை உண்டாகலாம். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மனதிற்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் இல்லம் களைகட்டி இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்னு தான் சொல்லணும். ஏன்னா முயற்சிகள் வெற்றி அடையும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், சனீஸ்வர பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு நாள். உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். அதுக்கு என்ன முதல்ல பண்ணணும்? முயற்சி. சும்மா இருந்துட்டு எனக்கு ஒரு வேலையும் ஆகலை குருஜி, எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. முயற்சிகளை மேற்கொள்ளுங்கோ. இப்போ தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் கடுமையாக பாடுபட்டேன்னா அந்த பாடுபட்டதுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொடுக்குற வேலையை அழகாக செஞ்சாலே போகிறோம். புரியுதா? எந்த இதுலேயே இருந்தாலும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருந்தாலும் சரி, எந்த இதில் இருந்தாலும் வேலை பார்த்தாலும் மேல் அதிகாரிகள் நிர்வாகிகள் என்ன வேலை கொடுக்குறாலோ அதை அப்படியே செய்யுங்கோ. அற்புதமான முயற்சிக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதேமாதிரி குடும்பத்தில் அமைதியான ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதுவே பெரிய வாக்கியம். கணவன் மனைவிக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் கூடும் உடன்பிறப்புகளின் வருகையால். அதுவும் உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் வந்துட்டா ரொம்ப சந்தோஷம் தானே, சரியா? அதேமாரி உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அதிகரிக்கும் நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கார். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்களோட சந்தோஷம் அதிகமாக தான் இருக்கும். குடும்பத்துலேயும் நல்ல நல்ல சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அந்யோன்யம் கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கைகூடும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாள். ஏன் அப்படின்னா சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார், கூடவே சனீஸ்வர பகவான் இருக்கார். சனீஸ்வர பகவான் வந்ததுலேருந்தே கொஞ்சம் அப்படி இப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் மற்ற கிரகங்களோட துணையோட அப்படியே ஆடி பாடின்னு தான் இருக்கீங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அதனால என்ன ஒரு 2.25 நாள் தான் அந்த சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட கூட்டணி வச்சுட்டு இருக்க போகிறார். அதுக்கப்புறம் கூட்டணி முறிந்தது, அவ்வளோதான். அடுத்தது ராகுவோட கூட்டணி வச்சுட்டுருவார். சரி, ராகுவோட கூட்டணி வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட கூட்டணி 2.25 நாள் கூட்டணி முறிஞ்சது. அடுத்தது குருவோட சேர்ந்துருவார். இப்படி தான், அவ்வளோதான். பாருங்க, கிரகங்கள் கூட அரசியல்வாதிகள் மாதிரி ஆயிடுத்து. சரி, இப்போ ஜென்மராசியில் சந்திர பகவான் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில். ஏன்னா விடுமுறை தினம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டம் நிறையா இருக்கும். பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் கொஞ்சம் கவனமாக போங்கோ. அடுத்தபடியாக இந்த விலை உயர்ந்த பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னா கவனமாக கையாளுறது நல்லது. கணவன் மனைவிக்கிட்டே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். இப்போ வண்டியில் ஏறும்போதே நீங்கள் மேலே ஏறுவேல, அவள் கீழே இருப்பா, இல்லைன்னா நீங்கள் கீழே இருப்பீங்க, அவங்க மேலே ஏறிட்டு இருப்பாங்க, கத்தின்னு இருப்பாங்க. சரி, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, சரியா? அதேமாரி குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதம் வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை பளு இருக்கும். தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடப்படாது. அடுத்தபடியாக இந்த இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் பொறுப்புகள்லாம் கூடும். ஏன்னா உறவினர்கள்லாம் வருவாங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. பொங்கல் நாளைக்கு பொங்கல், அதனால எல்லாரும் வருவாங்க. கொஞ்சம் வேலை பளு இருக்கும். அதெல்லாம் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. கரெக்டாக எல்லாருமே ஷேர் பண்ணி செய்யுங்க, நல்லதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பெண்கள்லாம் கொஞ்சம் எடுக்கிற காரியங்களில் ஸ்ரத்தையோடு இருக்கிறது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் மட்டும் கொஞ்சம் புது முயற்சியில் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம்.
இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதிலா விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் நாள். சூப்பர். அயனசயன பவஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட கூட்டணி இருக்கார். செலவு வைக்காம இருப்பாரா? ஏற்கனவே ஒருத்தர் அங்க இருந்துட்டு இருக்கார், சனீஸ்வர பகவான் கூட இவர் சந்திர பகவானும் வந்துட்டார். அதனால விடுவாரா? அடி தூள் தான் இன்னைக்கு. செலவு செலவு செலவு. சரி, சந்தோஷமான செலவு எடுத்துக்கோங்க. அதான் விருந்து கேளிக்கைகள்ன்ட்டு ஜாலியாக போயிடுவோம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. சரியா? அதேமாரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் விரும்பி இடமாற்றம்லாம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு குதூகலமான போக்கு தென்படும். கண்டிப்பாக ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு வந்த சந்தோஷந்தானே சுவாமி? சொல்லுங்க. எவ்வளோ நாள் தான் வீட்லேயே அடைஞ்சு கிடப்பேன்? அவங்கள அழைச்சிட்டு அப்படியே வெளியில் போயிட்டு வாங்கோ. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சரியா? செலவானாலும் சந்தோஷம். அடுத்தபடியாக இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு அடி தூள் தான். அருமையான ஒரு மங்கள நிகழ்ச்சிகள்லாம் குடும்பத்தில் நடக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சார பரமேஸ்வரர். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.